தளபதி விஜய் தனது அரசியல் வருகையை முன்னிட்டு திரைப்படங்களில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தது அவரது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருந்தது. குறிப்பாக தற்பொழுது உருவாகி வரும் தளபதி 69 தான் அவருடைய கடைசி திரைப்படம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே இணையதளத்தில் லீக் ஆனது. இந்த விவகாரம் திரையுலகினர் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பலரும் இந்த சம்பவத்திற்கு எதிராக தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்த விவகாரத்தில் சைபர் கிரைம் போலீசார் முக்கிய குற்றவாளிகள் 3 கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் தடயங்கள் வாயிலாக நடத்தப்பட்ட விசாரணையில் வேறொரு படத்தின் வீடியோ எடிட்டர் படத்தை திருடியுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து KVN புரொடக்ஷன் நிறுவனம் சட்டவிரோதமாக கசியவிடப்பட்ட ஜனநாயகன் படத்தினை பகிர்ந்தாலோ பதிவிறக்கம் செய்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தற்போதைய சூழலில் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய விஜய் ஒரு புதிய படத்தில் நடிக்க சம்மதித்துள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் ஒட்டுமொத்த திரையுலகையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த முக்கிய முடிவின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. விஜயின் 69வது திரைப்படத்தை தயாரிக்கும் KVN நிறுவனத்திற்கு சில காரணங்களால் நிதி ரீதியாக சுணக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. தயாரிப்பாளரின் நலனை முன்னிறுத்தி அந்த நஷ்டத்தை சரி செய்யும் நோக்கில் அதே நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு படத்தில் நடித்துக் கொடுக்க விஜய் முன்வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் உண்மையானால் இது விஜயின் திரைப்பயணத்தில் 70வது திரைப்படமாக அமையும். விஜயின் கடைசி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. லியோ 2ஆம் பாகமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது.